ராவணனை அழித்து சீதா தேவியை மீட்க ஸ்ரீராமர் இலங்கை கடலில் பாலம் அமைக்கும் பணியை தொடங்கினார். அனுமன், சுக்ரீவன், அங்கதன் உள்ளிட்ட வானர படைகள் மலை போன்ற பாறைகளையும் பெரிய மரக்கட்டைகளையும் சுமந்து வந்து ராமசேதுவை அமைத்து கொண்டிருந்தனர். அனுமன் ஒவ்வொரு பாறையிலும் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி அதை கடலில் எறிந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அனுமனுக்கு 7.5 சனி பிடிக்க வேண்டிய காலம். சனீஸ்வரன் ஸ்ரீராமர் முன் தோன்றி, பிரபு, என் கடமைப்படி ஆஞ்சநேயரை பிடிக்க அனுமதி வேண்டும் என்றார். ஸ்ரீராமர் சிரித்தபடி, உன் கடமையை நீ செய், முடிந்தால் அனுமனை பிடித்துக்கொள் என்றார். சனீஸ்வரன் அனுமன் முன் தோன்றி, உன் உடலில் ஒரு இடத்தை கொடு, அங்கே நான் பிடிப்பேன் என்றார். அதற்கு அனுமன் பணிவுடன், சீதையை மீட்டு ராமனிடம் சேர்க்கும் இந்த சேவை முடிந்ததும் நானே உங்களை தேடி வருகிறேன் என்றார். ஆனால் சனீஸ்வரன், காலத்தின் விதியை யாராலும் மாற்ற முடியாது என்றார். அப்போது அனுமன் கூறினார், என் கைகளாலும் தோளாலும் ராமசேவை நடக்கிறது, ஆகையால் என் தலைமேல் அமருங்கள் என்று. சனீஸ்வரன் அனுமனின் தலையில் அமர்ந்ததும் அனுமன் முன்பை விட மிகப்பெரிய பாறைகளை தன் தலையில் சுமந்து கடலில் வீசினார். இப்போது அந்த பாரம் அனுமனுக்கு அல்ல, அனுமனின் தலையில் அமர்ந்திருந்த சனீஸ்வரனுக்கே. பாறைகளின் எடையை தாங்க முடியாமல் சனீஸ்வரன் அனுமன் தலையிலிருந்து கீழே குதித்தார். அனுமன் சிரித்தபடி, 7.5 ஆண்டுகள் பிடிப்பதாக சொன்னீர்களே என்றார். சனீஸ்வரன் சொன்னார், இந்த முறை நான் தோல்வியடைந்தேன். அதற்கு அனுமன், இல்லை, 7.5 ஆண்டுகளுக்கு பதிலாக 7.5 வினாடிகள் என்னை பிடித்தீர்கள், நீங்கள்தான் வென்றீர்கள் என்றார். மகிழ்ந்த சனீஸ்வரன், உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார். அனுமன், ராமநாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவர்களை 7.5 சனி காலத்திலும் நீங்கள் காத்தருள வேண்டும் என்றார். அன்று முதல் 7.5 சனி காலத்தில் ஸ்ரீராமன் மற்றும் அனுமனை வழிபடுவது சிறந்த பரிகாரம் என்று கூறப்படுகிறது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. உங்களுக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஷேர், லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.